இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை வாக்களிக்கப்பட்ட இரட்சகர் என்ற தலைப்பின் கீழாக, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். மத்தேயு 1:21. முதல் மனிதனான ஆதாம் மற்றும் முதல் மனுஷியான ஏவாளுக்காக தேவன் ஒரு பூரண உலகத்தை படைத்தார். இப்பூமியை ஆளும் அதிகாரத்தையும் அவர்களுக்கு அளித்தார். ஒரு அழகான தோட்டத்தில் ஏதேனில் அவர்கள் வாழ்ந்தனர். அவர்களது ஜீவியமானது பயம், வெட்கம் மற்றும் குற்ற உணர்வற்றதாக இருந்தது. அவர்கள் தங்களுக்குள்ளும் தேவனோடும் இயற்கையோடும் பூரண ஒத்தாசையுடன் வாழ்ந்தனர். அவர்கள் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிற வரைக்கும் என்றென்றும் உயிரோடு இருப்பார்கள். ஆனால் பரலோகத்தில் தேவனுக்கு எதிராக ஒரு கலகத்தை தொடங்கி இருந்த சாத்தான் ஆதாம் ஏவாளிடம் வந்து தேவனை சந்தேகிக்கவும் மாறாக தனக்கு கீழ்ப்படிய செய்யவும் அவர்களை சோதித்தான். ஆதாமும் ஏவாளும் சாத்தானுக்கு செவிசாய்த்து தேவனுக்கு கீழ்ப்படியாமற் போனது வருந்தத்தக்கது. அதன் விளைவாக அழகான உலகம் அதன் பூரணத்தை இழந்தது. ஆதாமும் ஏவாளும் தேவனிடமிருந்து பிரிந்தனர். தேவன் அவர்களை உடனே அழித்திருக்கலாம். ஆனாலும் அவர் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுத்தார். அத்தி இலைகளுக்கு பதிலாக தோல் உடைகளை அவர்களுக்கு உண்டாக்கும்படி அவர் ஒரு மிருகத்தை கொன்றார். ஒரு நாள் என் ஒரே குமாரன் இப்பூமிக்கு வருவார், பிசாசின் வல்லமையை அழிப்பார், உங்களுக்கான பலியாக அவர் மரிப்பார். வாக்களிக்கப்பட்ட இரட்சகர் வருவதற்காக ஆதாம் ஏவாளின் சந்ததியார் பல ஆண்டுகளாக காத்திருந்தனர். இறுதியாக அவர் மரியாள் மற்றும் அவரது கணவர் யோசிப்புக்கு பிள்ளையாக பிறந்தார். அந்த பிள்ளைக்கு அவர்கள் இயேசு என்று பெயரிட்டனர். ஒரு நாள் தலைவர்கள் அவரை கைது செய்தனர். அவரை அவமானப்படுத்தி கொலை செய்தனர். அவர் மரித்தபோது சீஷர்கள் கலங்கினர். ஒரு நல்ல மனிதனுக்கு அவமானமிக்க மரணம் நேரிடலாமா? இரட்சகர் அவர்களது பாவங்களுக்காக தியாக பலி ஆவார் என்ற வாக்குத்தத்தத்தை அவர்கள் மறந்தனர். 3 நாட்களுக்கு பின்னர் இயேசு உயிர்த்தெழுந்தார். பின்பு பரமேறி செல்லும்படி முன்பாக ஒரு நாள் திரும்ப வந்து பரத்திற்கு அழைத்துச் செல்வதாக வாக்குரைத்தார். நமது தியாகத்தை குறித்து ஜனங்களுக்கு அறிவிக்கும்படி அவர்களுக்கு சொன்னார். இயேசுவின் தியாகத்தை இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவும் அவரை விசுவாசிக்கவும் நான் உங்களை அழைக்கிறேன். ஏற்போமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவை உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைய வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கேட்டு ஒவ்வொரு மகனும் மகளை நீ ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.